நடப்பு ஒலிம்பிக்ல நம்ம இந்திய பெண் மல்யுத்த வீரரான வினேஷ் போகாத் அவர்கள் 50 கிலோ மல்யுத்த பிரிவுல ஃபைனல்ஸ் போயிருக்காங்க. முதல் சுற்றுலயே 4 முறை உலக சாம்பியன் பெற்ற நடப்பு உலக சாம்பியனாகவும் இருக்கிற எல்லா நாட்டு வீராங்கனைகளோட 82 முறை விளையாடி அதுல ஒரு முறை கூட தோல்வியே காணாத ஜப்பானை சேர்ந்த யுயி சசாகி அப்படின்ற நம்பர் 1 ரெஸ்லரை வீழ்த்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் உலக வரிசையில 8வது இடத்துல இருக்கக்கூடிய உக்ரைனை சேர்ந்த ஒஹானா லிவாச் அப்படின்றவங்களையும் வீழ்த்தி அரையிறுதியில கியூபா வீரர் குஸ்மானை வீழ்த்தி ஃபைனல்ஸ் போயிருக்காங்க. ஒலிம்பிக்ல மல்யுத்த பிரிவுல ஃபைனல்ஸ் போயிருக்க முதல் இந்திய பெண் அப்படின்ற சாதனையும் படைச்சிருக்காங்க. கடந்த ஆண்டு இதே மல்யுத்த வீராங்கனைகளை தான் முன்னாள் பாஜக எம்பியும் மல்யுத்த முன்னாள் தலைவருமா இருந்த பிரிஜ்பூஷன் அப்படின்றவர் தங்களுக்கு கொடுத்த பாலியல் தொந்தரவுகளால அதுக்கு நீதி கேட்டு ரோட்ல இறங்கி போராடினப்போ இந்த பிஜேபி கவர்மெண்ட் அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுச்சு அப்படின்றது மொத்த இந்தியாவுக்குமே தெரியும். ரீசெண்டா இப்போ வினேஷ் போகாட் அவர்களுக்கு 100 கிராம் எடை அதிகமா இருக்குன்னு சொல்லி ஒலிம்பிக்ல இருந்து அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்காங்க. இத்தனை மேட்ச் விளையாண்டப்போ இது தெரியலையா? 100 கிராம் அப்படின்றது டிஸ்குவாலிஃபை பண்ற அளவுக்கு அதிகமான எடையா? வெளிப்படையா தெரியலனாலும் இதுக்கு பின்னால மிகப்பெரிய அரசியல் தான் இருக்கு.